சாந்தோக்கிய உபனிஷதம் என்பது சாமவேதத்தைச் சேர்ந்த உபனிஷதம் ஆகும். முக்திகோபனிஷத்தில் ராமபிரான் ஆஞ்சநேயருக்கு உபதேசித்ததாக கூறப்படும் 108 உபனிஷத்துக்களில் இது 9வது உபனிஷத். எல்லா உபனிஷதங்களிலும் 2வது பெரிய உபனிஷதம் ஆகும். இது சாமவேதத்தில் சாந்தோக்கிய பிராமணத்தைச் சேர்ந்தது. சாந்தோக்கியன் என்றால் சாமகானம் செய்பவன் என்று பொருள். அதனிலிருந்து சாந்தோக்கியம் என்ற பெயர் வந்தது. சாந்தோக்கிய பிராமணத்தில் உள்ள 10 அத்தியாயங்களில் பின் 8 அத்தியாயங்கள்தான் சாந்தோக்கிய உபனிஷதம் ஆகும். பிரம்மசூத்திரத்தின் பெரும்பகுதி இவ்வுபனிஷத்தின் மந்திரங்களை அடிப்படையாக கொண்டது. இதனிலிருந்து 100க்கு மேற்பட்ட மேற்கோள்களை பிரம்மசூத்திரம் எடுத்து கையாள்கிறது. அதனால் இதற்கு தனிச்சிறப்பு உண்டு. ஒரே ரிஷியின் உபதேசம் அல்ல. பிரஷ்ன உபனிஷதம், முண்டக உபனிஷதம், கடோபனிஷதம் இவைபோல் இது ஒரே ரிஷியின் உபதேசமாக அமையவில்லை. பிரகதாரண்யக உபனிஷதம் போல் பல ரிஷிகளின் உபதேசங்களின் தொகுதியாக இது அமைந்துள்ளது. இதிலுள்ள பற்பல வித்தைகளின் ரிஷிகளின் பட்டியல். சனத்குமாரர் பூமா வித்யை நாரதருக்கு உபதேசித்தார். உத்தாலகி ஆருணி என்பவர் சத்வித்யை ஸ்வேதகேதுவிற்கு உபதேசித்தார். மகீதாச ஐத்ரேயர் புருஷ வித்யை உபதேசித்தார். ரைக்வர் ஜானஸ்ருதிக்கு சம்பத்சர வித்யை உபதேசித்தார். சத்யகாம ஜாபாலர் சோடசகலா பிரம்ம வித்யை உபதேசித்தார். ஷாண்டில்யர் சாண்டில்ய வித்யை உபதேசித்தார். பிருகவாஹரண ரைக்வர் பஞ்சாக்னி வித்யை உபதேசித்தார். முதல் வாக்கியமே ஒரு மேல்நோக்கு பார்வையானது. எல்லா வேதாந்த நூல்களிலும் தொடக்கத்திலுள்ள வாக்கியங்கள் அந்நூலின் முக்கிய உட்கருத்துக்களை அதனுள் அடக்கியிருக்க வேண்டும் என்ற விதிப்படி இந்நூலும் தொடக்க வாக்கியத்திலேயே அதனுடைய குறிக்கோளை காட்டிவிடுகிறது. ஈஷாவாஸ்யமிதக் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் என்று ஈஷாவாஸ்ய உபனிஷத்தும், கேனேஷிதம் பதிதம் என்று கேனோபனிஷத்தும், உஷாவா அஸ்வஸ்ய மேத்யஸ்ய ஷிரஹ என்று பிருஹதாரண்யக உபனிஷத்தும். ஈசாவாஸ்ய உபனிஷத்தின் முதல் வாக்கியம், கேன உபனிஷத்தின் முதல் சில வாக்கியங்கள், பிருகதாரண்யக உபனிஷத்தின் அஸ்வம் முதலிய எல்லாமே அந்தந்த உபனிஷத்தின் உட்கருத்துக்களை உள்ளடக்கியுள்ளன. சாந்தோக்கிய உபனிஷத்தில் பல உபாசனைகள் விவரிக்கப்பட்டிருக்கின்றன. அவைகளில் முக்கியமானது ஓங்கார உபாசனை. உபாசனை என்றால் தியானத்தின் மூலம் தியானப் பொருளின் தத்துவத்திலேயே நிலைத்திருப்பது. சர்வம் கல்விதம் பிரம்ம தத்வமசி ஆத்மாவா இதம் சர்வம் முதலிய மகா வாக்கியங்களே இவ் உபனிஷத்தின் சாராம்சம். மகா வாக்கியங்களோ ஓங்காரத்தில் அடங்கியவை. படிப்படியாக ஓங்கார பொருளை விளங்க வைப்பதே இவ் உபனிஷத்தின் முக்கிய நோக்கம். உத்கீதம் என பெயர் பெற்ற ஓம் என்ற ஒற்றை எழுத்து சொல்லை உபாசிக்க வேண்டும் என்று தொடங்குகிறது உபனிஷதம். ஓம் என்று தொடங்கியே அத்தனை வேதங்களும் கானம் செய்யப்படுகின்றன. ஓமிதி சாமானி காயந்தி ஓகும் சோமிதி சஸ்திராணி சகும் சந்தி ஓமித்யத்வர்யுர் பிரதிகரம் பிரதிகிருணாதி ஓமித்யத்வர்யுர் பிரதிகரம் பிரதிகிருணாதி. பிரம்மத்தின் சின்னம் ஓம். சின்னம் மட்டுமல்ல, சின்னமே பிரம்மம். அதனால் பிரம்மத்தை தியானம் பண்ணுவதற்கு இதுவே வழி, இதுவே முடிவு. முதல் அத்தியாயம் ஓங்காரத்தின் மகிமையை அறிந்து சிரத்தையுடனும் யோக முறைப்படியும் செய்யப்படும் உபாசனையே வீரியமுடையதாகும். கப்யாசம் புண்டரீகாட்சம் ஏவம் அக்ஷினி. சூரியனிடம் போற்றப்படும் தெய்வம் எதுவோ அதுவே கண்ணில் ஒளியாயிருப்பது. இதுதான் அக்ஷி வித்தை. அக்ஷி என்றால் கண். இவ்வுலகிற்கு புகலிடம் ஆகாசம். ஆகாசம் என்ற வடமொழி சொல்லிற்கு
எங்கும் விளங்கும் பொருள் என்று தமிழில் சொல்லலாம். இதனால் ஆகாசம் என்ற தத்துவத்தை அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் விளங்கும் பரம்பொருள் என்றே அறிந்து கொள்ளலாம். இவ்விதம் அறிந்து கொள்வதைத்தான் ஆகாச வித்தை என்பர். விசிஷ்டாத்வைத தர்சனத்தின் ஸ்தாபகரான எம்பெருமானார் ஸ்ரீ பாஷ்யகாரர் என்று அழைக்கப்படும் ராமானுஜ ஆச்சாரியரும் அத்வைத சம்பிரதாய ஆச்சாரியரான ஸ்ரீ யாதவ பிரகாசரும் இந்த மந்திரத்தின் பொருளில்தான் வேறுபட்டனர். இதற்கு பிறகு அத்தியாயத்தின் முடிவில் உஷஸ்தி என்பவருடைய கதை வருகிறது. இவர் கிராமம் ஒன்றின் வழியாக சென்று கொண்டிருந்த போது வேறு வழியில்லாமல் கொல்லை தின்று கொண்டிருந்த யானைக்காரன் ஒருவனிடம் பிச்சை கேட்டார். அவன் தான் தின்று கொண்டிருந்த கொல்லையே இவருக்கு கொடுத்தான். கூடவே தண்ணீரும் கொடுத்தான். கொல்லை ஏற்றுக்கொண்ட உஷஸ்தி தண்ணீரை ஏற்றுக்கொள்ள மறுத்தார். ஏனென்றால் அது ஒருவர் சாப்பிட்ட மீதம் என்றார். அப்படியென்றால் கொல்லை மாத்திரம் எப்படி ஏற்றுக்கொண்டீர் என்று கேட்டதற்கு, அதை உண்ணாவிடில் என் உயிர் நிலைத்திருக்காது, குடி நீரோவெனின் காமமாகும் என்றார். உயிருக்கு ஆபத்து இருக்கும் போது தன் ஆச்சாரத்தை மீறுவது தவறாகாது என்பது இதனால் தெரியப்படுத்தப்படுகிறது. முதல் அத்தியாயத்தின் பொன்மொழிகள்: அறிவும் அறியாமையும் முற்றும் வேறு. ஆகையால் தத்துவ ஞானத்துடனும் ஸ்ரத்தையுடனும் யோக முறைப்படியும் எது செய்யப்படுகிறதோ அதுவே மிகுந்த வீரியமுடையதாகும். இரண்டாவது அத்தியாயம். இரண்டாவது அத்தியாயத்தில் 24 கண்டங்கள் பாகங்கள் உள்ளன. அவைகளில் முதல் 22 கண்டங்களில் சாமகானத்தை எப்படியெல்லாம் தியானம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி விவரமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. 23வது கண்டத்தில் தர்மத்தை பற்றிய ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்துச் சொல்லப் போக ஆதிசங்கரர் தன்னுடைய பாஷ்யத்தில் இதையே ஒரு தாவு பலகையாக கொண்டு பரம்பொருளுடன் ஒன்றிப்போக துறவரம் இன்றியமையாதது என்ற தன்னுடைய அத்வைத கூற்றை நிலைநிறுத்துவதற்காக ஒரு நீண்ட வாத பிரதிவாதத்தை தன்னுரையில் சேர்த்திருக்கிறார். 23வது கண்டத்தில் உள்ள 3 மந்திரங்களில் சொல்வது, தர்மத்திற்கு 3 பிரிவினைகள் உள்ளன. ஒன்று யஞ்ஞம், சாத்திர படிப்பு, தானம் ஆகிய 3ம் அடங்கிய இல்லற தர்மம். இரண்டாவது குருகுலத்தில் புலனடக்கத்துடன் பிரம்மச்சரியம் வாழும் வாழ்க்கை, பிரம்மச்சரிய தர்மம். மூன்றாவது தவநிலை ஒன்றையே கொண்ட வானப்பிரஸ்த தர்மம். இவர்கள் எல்லோரும் புண்ணிய உலகங்களுக்கு செல்வார்கள். பிரம்மத்தில் நிலை பெற்றவன் பிரம்மஸ்திதி அழியும் உலகங்களுக்கு செல்லாமல் அழியாத ஆன்ம நிலையை அடைகின்றான். இரண்டாவது அத்தியாயத்தின் பொன்மொழிகள்: இலைகளெல்லாம் நரம்பினால் நன்கு ஊடுருவி பரப்பிக்கப்பட்டிருப்பது போல் சொற்கள் எல்லாம் ஓங்காரத்தினால் ஊடுருவி வியாபிக்கப்பட்டிருக்கின்றன. மூன்றாவது அத்தியாயம். இவ்வத்தியாயத்தில் மது வித்தை, காயத்ரி மந்திரத்தின் மகிமை, சாண்டில்ய வித்தை, ரண்யகர்ப்ப தியானம், மனித வாழ்க்கையே ஒரு யஞ்ஞம் என்ற பார்வை முதலியன அடங்கும். மது என்றால் தேன். தேன் எப்படி கலியூட்டுகிறதோ அப்படி சூரியன் எல்லா புலன்களுக்கும், புலன்களின் அதிதேவதைகளான தேவர்களுக்கும் களிப்பூட்டுகின்றான். தேவர்கள் இந்த சூரியனாகிற அமிர்தத்தை பார்த்தே திருப்தி அடைந்து விடுகின்றனர். இவ்வித்தையை பிரம்மா பிரஜாபதிக்கும், பிரஜாபதி மனுவுக்கும், மனு மற்ற உயிர்களுக்கும் உபதேசித்தார். இவ்விதம் பரம்பரையாக வந்த பிரம்ம ஞானத்தை உத்தாலக ஆருணிக்கு அவருடைய தந்தை உபதேசித்தார். காயந்தி திராயதி இதி காயத்ரி. தோன்றியதாக இங்கு அசைவது அசையாதது எதையெல்லாம் உண்டோ அது எல்லாம் காயத்ரியே. தோன்றிய இதையெல்லாம் பாடுவதாலும் இதையெல்லாம் பேரிட்டு பேசி காப்பாற்றுவதாலும் பேசும் புலனான வாக்கே காயத்ரி. சாண்டில்ய வித்தை. சர்வம் கல்விதம் பிரம்ம தஜ்ஜலாத் சாந்தம் இத்யுபாசீத. இது எல்லா உபனிஷங்களிலுமே ஓர் உயர்ந்த புகழ்பெற்ற தத்துவ வாக்கியம். இதன் பொருள், இது எல்லாம் அறிவுக்கு உணவாகும் எல்லாமே
பிரம்மம் என்ற பரம்பொருளே. தத் எனும் பிரம்மத்தினின்று உண்டாகி அதிலேயே முடிவில் லயித்து இடையில் அதிலேயே உயிர் பெற்றிருப்பதால் இவ்வுலகத்தனையும் பிரம்மமே என்று மன அமைதியுடன் உபாசிக்க வேண்டும். தஜ்ஜலான் என்ற சொல்லை ஆதிசங்கரர் ஆராய்ந்து உரை எழுதுகிறார். தத், ஜ, ல, அன் ஆகிய நான்காக பிரித்து தத் என்பது பிரம்மத்தையும், ஜ என்பது அதிலிருந்து உலகம் பிறக்கிறது, ஜன்மம் அடைகிறது என்பதையும், ல என்பது அதிலேயே உலகம் லயம் அடைகிறது என்பதையும், அன் என்பது இடையில் அதுவே உலகுக்கு ஆதாரமாக உள்ளது என்பதையும் குறிப்பதாக சொல்கிறார். சாண்டில்ய வித்தையின் வேர்க்கருத்தே இந்த தனிப்பட்ட ஜீவனும் அந்த வானளாவிய பிரம்மமும் ஒன்றே என்ற கருத்துத்தான். 3வது அத்தியாயத்தின் 14வது கண்டத்தில் மீதமுள்ள 2, 3, 4 மந்திரங்கள் இதை தெள்ளத் தெளிவாக்குகின்றன. 3வது அத்தியாயத்தின் பொன்மொழிகள். காயத்ரி மந்திரத்தின் மகிமை பெரிது, அதைவிட பெரிது உள்ளுரையும் பரம்பொருள். தோன்றி மறையும் உலகெல்லாம் அவனுடைய ஒரு கால் பங்கு, 3/4 பங்கு அழிவற்ற ஆன்ம ஜோதியில் அமிர்தமாயுள்ளது. இவ்வாறு சாந்தோக்கிய உபனிஷத் நிறைவுறுகிறது. இது போன்ற வேத, புராண, இதிகாச தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.